இப்போ இதில் ஒரு பீஸ் மட்டும் கட் பண்ணி இதில் போட்டு பார்ப்போம். இப்போ சோஷியல் மீடியாவில் பரவுற மாதிரி சாயம் ஒட்டியிருக்கா இல்லையா, விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னு இப்போ தெரிஞ்சிடும்ல. எந்த ஒரு விவசாயமோ வியாபாரி யாரும் இந்த மாதிரி செய்யணும்னு அவசியமே இல்லை. இதில் வந்து இறைவன் இயற்கையாகவே இந்த கலரை படைச்சிருக்கான். இதில் எந்த ஒரு கலர் சேஞ்சும் மாறாது, எதுவும் மாறாது. ஒன்றுமே மாறல. இப்போ இந்த டிஷ்யூ பேப்பரை வச்சு செஞ்சு காமிக்கிறாங்கல்ல, தாராளமாக ஒரு சாயம் ஒட்டுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல. அதையும் வச்சு பார்த்துருவோம். இயற்கையான பழம் வந்து இதனோட கலரு இந்த பிங்க் கலர் வரதான் செய்யும். இயற்கையாகவே வரத்தான் செய்யும். வரதான் செய்யும். இதுதான் இதோடைய இயல்பு. இது யாரும் நிறம் சேர்க்கவும் தேவையும் இல்லை, சுவை சேர்க்கவும் தேவையில்லை. இந்த பழத்தில் வந்து சாயம் துவைக்கிற ஊசி மூலம் செலுத்துகிற மாதிரி பண்ணுறாங்கன்னா எந்த விதத்தையும் சாத்த ஒரு இன்ஜெக்ட் பண்ணுறாங்கன்னா அடுத்த 1 மணி நேரத்துலேயே வந்து இந்த பழம் தண்ணி விட ஆரம்பிச்சிடும், பழம் கெட்டு போகும். இந்த பழம் வந்து உண்மையாக வந்து எந்த ஒரு ஊசியும் போட முடியாது, எந்த ஒரு மாற்றமும் இந்த பழத்தில் இது பண்ணவே முடியாது. அவர் சொல்கிறாரு இன்ஜெக்ஷனில் மேலே தடவுறாங்க, சர்க்கரை பாகு ஊற்றணும்னு அவசியம் இல்லை. இயற்கையாகவே ஸ்வீட் இருக்குது, இதுக்கு யார் சர்க்கரை பாகு? அப்படிலாம் எதுவும் தேவையே இல்லை. அதாவது சோஷியல் மீடியாவில் எல்லாரும் சொல்கிற மாதிரி இப்படி வந்து இயற்கையாக விளைவிச்ச பழத்தில் வந்து இப்படி டிஷ்யூ பேப்பரை வச்சு இப்படி ஒட்டி எடுத்தாமேவும் அந்த கலர் வந்து வரத்தான் செய்யும். ஏன்னா அது இயற்கையாகவே வரத்தான் செய்யும். ஸோ இதில் போய் ஊசி போட்டோ இல்லை கலப்படம் பண்ணுறதுக்கோ வாய்ப்பே இல்லை, எந்த விவசாயிகள் இது பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை ஊசி போட்டு ஏதாவது கலப்படம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சாயம் வந்து பயங்கரமாக வரும் அப்படின்னு சொல்லி ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் தான் சொல்கிறாங்க. பட் இயற்கையாக விளைய வச்ச பழத்தில் வந்து நார்மலாக இந்த ஒரு ரெட்டிஷ்ங்கிறது வரத்தான் செய்யும், அது வந்து ஆபத்து இல்லை, எல்லாருமே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி இப்போ ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் வந்து ஏற்கனவே விவசாயிகளும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து தர்பூசணி பழத்தை எல்லாருமே வாங்கி சாப்பிட்லாம். அதுக்குன்னு உண்டான கலர் இருக்குது. ஆனால் அந்த இளம் சிவப்பை விட்டு மிகவும் சிவப்பு, ரொம்ப பிரைட் ரெட்டு அந்த மாதிரி இருந்தாலோ, அல்லது சாப்பிடும் பொழுது ரொம்ப சர்க்கரை இனிப்பு, சர்க்கரை மாதிரி டேஸ்ட்டு, நாக்கிலெல்லாம் கலர் ஒட்டுது, உதட்டலெல்லாம் கலர் ஒட்டுது அப்படின்னா கண்டிப்பாக அதில் அடல்ட்ரேஷன் இருக்கிறது.